பார்க்க போகிறோன்னா உமன்ஸ் பிக் பாஸ் லீக் 2024 மேட்ச் நம்பர் ஃபைனல். ஸோ ஃபைனல் மேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டான குவாலிட்டியான 2 டீம் வந்து ஆடுறாங்க, அதை நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஸோ சோஃபி மெலனியும் ஜெஸ் ஜான்சன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு பயங்கரமான ஒரு கலவரமே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 2 பேருமே குவாலிட்டி பிளேயர்ஸ். ஆனால் ஒரு ஆளை மட்டும்தான் நேஷ்னல் டீமில் எடுக்கிறாங்க. ரொம்ப காலமாக ஜெஸ் ஜான்சன் தான் இருந்தாங்க, இப்போயும் நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் சோஃபி மெலினோ அவங்களோட ஒரு 10% நல்லா ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து வாய்ப்புன்றது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜெஸ் ஜான்சனை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸுமே கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இவங்க 2 பேர் தான் வந்து ஃபைனல் ஆட போகிறாங்க. முன்னாடியே எதிர்பார்த்தது தான் இந்த 2 டீம் ஃபைனல் வருன்றது. ஸோ மெல்பர்ன் ரெனகேட்ஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ். பட் இந்த மேட்ச் நடக்கிற இடம் MCG, மெல்பர்னுக்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு, அவங்களோட ஒரு ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் நடக்கிற டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 1 சண்டே 7:50 காலையில் 7:50க்குலாம் ஃபஸ்ட் பால் வந்து வீசிடுவாங்க. ஸோ 7:30 டைமை நோட் பண்ணிக்கோங்க மார்னிங்கு. ஸோ டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு குவாலிட்டியான மேட்சாக இருக்கும். கிராண்ட் லீக்கு பெஸ்ட்டான மேட்சாக இருக்கும். ஸ்மால் லீக்குக்கு லக்கு தான் தேவை. ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே கரெக்டாக நம்ம கேப்டனைஸ் கேப்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் டீப் அனலைஸ் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு கிளியர் கட்டாக எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ வென்யூ ஸ்டாட்ஸு, ஹெட்விட் ஸ்டாட்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லீக் மேக் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம BPL வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம மெல்பர்ன் ரெனகேட்ஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். டோட்டல் மேட்சஸ் 14 மேட்சஸ்ஸு. ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் 5 மேட்சஸும், செகண்ட் பேட் பண்ண 9 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க MCGயில். WBBL மட்டும் ஓவரால் நிறைய மேட்சஸ் வந்து MCGயில் நடந்திருக்கு. பட் WBBL நடந்தது 14 மேட்ச் தான். அதில் 5 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 9 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த சீசனில் இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நடந்திருக்கு. அது எத்தனை நம்பர் மேட்ச்ன்றதையும் சொல்கிறேன். WBBL 2024 27வது மேட்சும் 28வது மேட்சும் இதே MCGயில் தான் நடத்துகிறாங்க. முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெல்பர்ன் ரெனகேட்ஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸு 2 குவாலிட்டியான டீமு. இருக்க பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு டீம்னா 2 டீமில் தான் வந்து இருக்காங்க. அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த 27வது மேட்ச்சு 28வது மேட்ச்சு MCGயில் நடந்த மேட்ச். அதுக்கான ஸ்கோர் கார்டை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு போன மேட்ச்சுக்கான பிரிஸ்பன் ஹீட்ஸ் மேட்ச்சு, சிட்னி தண்டர்ஸ் மேட்ச்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அனலைஸ்ன்றது கொடுக்குறேன். அதுக்கு பர்ஃபெக்டாக வந்து அங்கே ஒர்க்கும் ஆகுது. ஸோ நமக்கு லக்கு இல்லை. ஸ்மால் லீக்கில் ஒரு சில காண்டஸ் வந்து லாஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா டார்லிங்டனோட பேட்டிங் வந்து சடன் பேட்டிங் யாருமே எதிர்பார்க்கல. அந்த பேட்டிங் பாயிண்ட்ஸ்னால ஜஸ்ட்டு ஒரு 4-5 பாயிண்ட்ஸில் வந்து நிறைய காண்டஸ் வந்து லாஸ் ஆச்சு. அப்படி இல்லாட்டி கரெக்டான ஒரு டீமாக இருந்திருக்கும். அதேமாதிரி கிராண்ட் லீக்ஸ் கேரியர் ட்ரம் கார்ட் பிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஜெனிமராடிஸ் சேசிங்கில், அப்புறம் சார்லினாக்கு. ஸோ பேர்சனை மட்டும் நான் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். மற்றபடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கும். ஜெஸ் ஜான்சன் வந்து சரியான பவுலிங் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது அதே மெத்தட் தான். MCGயில் இந்த சீசன் நடந்த 27, 28வது மேட்ச்சு. அதுக்கான ஸ்கோர் கார்டை தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். MCGனாலே நம்ம மைண்டுக்கு வர்றது ஹாரிஸ் ரஃப், மீடியம் பேஸ் அட்டாக்கு, அதான் வந்து மைண்டுக்கு வரும். மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு ஹாரிஸ் ரஃப் ஆடுறப்போ MCGயில் எந்த அளவுக்கு வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், எவ்வளோ அவர் ஆஸ்திரேலியனுக்கு வந்தாலே ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் வீசி விக்கெட் எடுப்பார்ன்றதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஒரு பும்ராவையும் நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் மீடியம் பேசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே நோட் பண்ணுங்கள். மெஜாரிட்டியாக மீடியம் பேசர்ஸ் தான் விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் ஏதாவது லக்கில் தூக்கி போட்டு தான் விக்கெட் எடுத்திருப்பாங்க. அது கன்சிஸ்டன்ட் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் கிடச்சிருக்கும். அவங்க டெக்னிக்காக வந்து பவுல் பண்ணுவாங்க. மற்றபடி பேட்டர்ஸு, அதுக்கப்புறம் மீடியம் பேசர்ஸு, ஸ்பின்னர்ஸு, அந்த ஆல்ரவுண்டர்ஸ்னு போகிறது தான் வந்து குவாலிட்டி. இப்போது என்ன சொல்ல வரேன்னா, பியூராக ஸ்பின் பவுலிங்கை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய பிளேயரை இந்த மேட்ச்சில் நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெரிய லெவலில் ஒர்க் ஆகாது. பெரிய லெவலில் நமக்கு பாயிண்ட்ஸுமே வந்து வாங்கி கொடுக்காது. ஸோ மீடியம் பேசர்ஸ், டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டர்ஸுன்னு போகிறது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ். அதில் ட்ரம் கார்ட் பிக்ஸாக நம்ம லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நிறைய பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது டீசனான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். இதில் பெத்மோனி 97, சோஃபி டிவைன் 44, ஜார்ஜ் ஹவுல் 97. ஜார்ஜ் ஹவுல் கன்சிஸ்டன்ட் பிளேயரே கிடையாது. அதேமாதிரி நிக்கோலா ஃபால்டம் அவங்களும் 66 வந்து ஸ்கோர் பண்ணாங்க. வேகம் 34. இப்போ வேகம் ரீசன்ட் ஃபார்ம் பயங்கரமாக இருந்திருக்கு. அடுத்தா வந்து ரியாஸ் மெக்கன், நெக்ஸ்ட்டு காஃபு, இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லோரும் பேட்டிங் வந்து டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போது பிரிஸ்பன் ஹீட்ஸுமே இப்போ
ஜெனிமா ரொட்ரிகஸை தவிர்த்து மற்ற எல்லோரும் பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் சரி ஆடலை. கிரேஸ் கேரிஸும் ஃப்ளாப்பு தான். அதுக்கப்புறம் ஜெஸ் ஜான்சன் வந்துடுறாங்க. இப்படி தான் வந்து அவங்களோட பேட்டிங் ஆர்டர் போயிட்டு இருந்துச்சு. சேம் மெல்பர்ன் ரெனகேட்ஸ்லேயுமே இந்த வெப்பு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் தடுமாறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ எப்படி பேட்டில் போகும்னா அந்த வெப், அதுக்கப்புறம் ஹீலி மேத்யூஸ் விசஸ் இந்த சைடில் ஹிம்டன், அதுக்கப்புறமா ஷீகா பாண்டே, ஹேங்காக்குன்னு போகும். யார் பேட்டில் வின் பண்ணுறாங்களோ அவங்க நல்ல பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி தான் லாஜிக்கலாக போகும். ஸோ பார்ப்போம். ஏன்னா இஸ்மாயில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, கிம் கிரித்துமே 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் டாப்பில் பேட்டிங் ஆடுற பேட்டருக்கு கொஞ்சம் தடுமாற்றம்ன்றது இருக்குது. ஏதாவது இந்த 2 பேட்டர் ஓப்பன் வராங்கன்னா ஒரு ஆள் தப்பிச்சிடுறாங்க, ஒரு ஆள் வந்து மாட்டிக்கிறாங்கன்ற கான்செப்டில் தான் போயிருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குறது இந்த சீசனில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பிரிஸ்பன் ஹீட்ஸும் மெல்பர்ன் ரெனகேட்ஸும் ஆடிருக்காங்க. அதுவும் ஆலன் பார்டரில் ஆடினது. பிரிஸ்பன் ஹீட்ஸு 169, ரெனகேட்ஸு 141. உங்களுக்கு டீம் வைஸாக இந்த சீசன் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தோம்னா பிரிஸ்பன் ஹீட்ஸ் தான் பெரிய டீம். பட் ஆல்ரவுண்டர் வைஸாக ஸ்ட்ராங்காக பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக கொடுத்ததுன்னா அது உங்களுக்கு மெல்பர்ன் ரெனகேட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஓகே, ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெட்மின் 44 சேசிங்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் எப்பயுமே. ஹேலி மேத்யூஸ் 2 விக்கெட்டு, சோஃபி மேல்னியூ 2 விக்கெட்டு, அதுக்கப்புறம் பேர்சன் 3 விக்கெட், நெக்ஸ்ட்டு ஷீகா பாண்டே 2 விக்கெட், ஜெஸ் ஜான்சன் 1 விக்கெட். ஹேலி மேத்யூஸ், ஜெஸ் ஜான்சன், சோஃபி மேல்னியூ இந்த 3 பேர்த்தில் நம்ம யாருக்கு வேணால் கேப்டன் கொடுக்கலாம். சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனும் கூட. ரிஸ்க்காக நம்ம அந்த பேட்டர்ஸை எடுக்கிறதுல தான் இந்த கேமோட கிராண்ட் லீக்கில் நம்ம க்ளோஸாக போகாது இருக்குது. 11 சேலஞ்சஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேரெக்டாக பேங்க் வித்ன்றா. டிடிஎஸில் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஜிஎஸ்டியும் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. எல்லா மேட்சஸ்க்கு அபுதாபி, T10, ப்ரோ கபடி எல்லாத்துக்கும் கிவ்அவேவும் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K டெக்குன்றவங்களோட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம்லேயுமே லிங்க்ன்றது இருக்கும். பிரிஸ்பன் ஹீட்ஸ் விஸ் மெல்பர்ன் ரெனகேட்ஸு பிளேயிங் லோன் வந்து பார்க்கலாம். கிரேஸ் கேரிஸ், அடுத்தா ரெட்மின், ஜெனிமா ரொட்ரிகஸ், ஜெஸ் ஜான்சன், சார்லி நாக்கு, லூரா ஹாரிஸ், வின்ஃபீல்டு, ஹிம்டனு, ஹேங்காக்கு, ஷீகா பாண்டே, பேர்சன். இங்கே உங்களுக்கு மெல்பர்ன் ரெனகேட்ஸில் ஹேலி மேத்யூஸு, வெப்பு, சோஃபி மேலினோ, அடுத்தா ஸ்லென்பர்க், அதுக்கப்புறம் வேகம், டாட்டின், ஹொல்டம், பிரஸ்ட்விஜ், ஸ்ரீவென்ஸ், அடுத்து குவாய்ட்டு, இல்லிங்கொர்த்து. இதில் உங்களுக்கே தெரியும் 4 ஓவர்ஸ் கோட்டா யார் யார் முடிப்பாங்கன்னு. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ கொடுப்போம். ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ்ன்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்லான் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்றவரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போடுறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைடு போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதான். 2 டீமோட பிளேயிங்னு பார்த்தாச்சு. ஸோ எதாவது மாற்றங்கள் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜெனிமா ரொட்ரிகஸ்க்கு வந்து இன்ஜுரி, ஃபைனல் ஆடுவாங்களா அப்படின்றது தெரியல. கொஞ்சம் பாருங்கள். ஆன் டைமில் ஏதாவது வந்து ஐடியா கிடச்சிச்சு, யாரை வந்து அந்த இடத்துல எடுத்துக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மாற்றிக்கோங்க. மேபி ஆடுறக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். இப்போது மெல்பர்ன் ரெனகேட்ஸில் 4 ஓவர்ஸ் கோட்டா பார்த்துடலாம். ஹீலி மேத்யூஸ் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவாங்க. அது காரணம் என்னென்னா, உங்களுக்கு ரெட்மினும் ஜெஸ் ஜான்சன் 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர் டாப்பில் வரதுனால அவங்க 4 ஓவர்ஸை முடிச்சிருவாங்க. சோஃபி மேலினும் சொல்லவே தேவையில்லை. டாப்பில் பேட்டிங் ப்ளஸ் 4 ஓவர்ஸ் முடிஞ்சு. வேகம் கிட்டத்தட்ட 3 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. டாட்டின் மோஸ்ட்லி வந்து 4 ஓவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்களே வந்து 4 ஓவர்ஸ்ன்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. இந்த கிரவுண்டு கொஞ்சம் மீடியம் பேஸுக்கு சப்போர்ட் பண்ணுற கிரவுண்டு இருந்ததுனால நம்ம குவாய்ட்டாக அதுக்கப்புறம் இல்லிங்கொர்த்தை கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ அதில் குவாய்ட்டாக கண்டிப்பாக யோசிக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு 3-4 ஓவர் வீசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்ச்சில். ப்ளஸ் உங்களுக்கு டெத்தில் போடுறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். ஸோ விக்கெட் வந்து கொஞ்சம் மீடியம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக சாரா குவாய்ட் வந்து பவுல் பண்ணி விக்கெட்டுன்றது எடுப்பாங்க. இல்லை இன்னும் நீங்கள் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா இல்லிங்கொர்த்தை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேருமே வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இந்த மேட்ச்சில் இருப்பாங்க. மற்றபடி இந்த 2 பேர் சும்மா ஜஸ்டியாக பிளேயர் தான். அதேமாதிரி நீங்கள் ட்ரம்ப் கார்டாக கொஞ்சம் டிஃபரன்ஷியல் யோசிக்கணும்னா ரெட்மின் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல நிக்கோலா ஃபால்டாமை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் பேட் பண்ணுறப்பையோ இல்லை ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்பையோ டாப்பில் விக்கெட் போகிறப்ப எப்போயுமே வந்து நிக்கோலா ஃபால்டன் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி இருக்காங்க. ஸோ
அதனால் ரெட்மி ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக நீங்கள் வந்து நிக்கோலா ஃபால்டிமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸில் ஹீலி மேத்யூஸு, சோஃபி மாரினியோ, வேர்ஹமு, டாட்டின்னு, குவாய்ட். சேம் இந்த சைடில் உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷனில் கிரேஸ் ஹாரிஸு, ஜெனிமா ரொட்ரிகஸ். ஆனால் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது கிரேஸ் ஹாரிஸ். ஸோ ரெட்மின்னு அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ் பெரிய இன்னிங்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கும். நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் கண்டிப்பாக இருக்கும். ஜெனிமா ரொட்ரிகஸ், அதுக்கப்புறமா ஜெஸ் ஜான்சனு, சார்லி நாக்கு ஒரு டீசெண்டான பிளேயரு, ஹிம்டனு, ஹேங்காக்கு, சீகா பாண்டே. ஸோ இந்த சைடு அவங்க முக்கியமான 5 பிளேயரு. பட் இந்த சைடு 6லேருந்து 7 பிளேயர் வந்து முக்கியமாக இருப்பாங்க இந்த மேட்ச்சில். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்ஸு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ ரெட்மி ஜெனிமா ரொட்ரிகஸ் வந்து ஏர்லி அவுட் ஆவாங்க இங்கே சீமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பவுல் பண்ணுறப்போ அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக லூரா ஹாரிஸை ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 கேட்ச்சு ஒரு மிடில் வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்கை பயன்படுத்தி ஒரு ஹிட்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டீசெண்ட் ஆப்ஷனு. அதேமாதிரி பேர்சனை எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஃபரன்ஷியலாக யோசிச்சு வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் ஹெட்வேர்லேயுமே மெல்பர்ன் ரன்னர்ஸ்க்கு எதிராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கணும். ஆனால் இந்த விக்கெட்டு மீடியம் பேஸுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. மெல்பர்ன் ரெனகேட்ஸில் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் பார்த்தோம்னா நிக்கோலா ஃபால்டம் அவங்க மட்டும்தான் வந்து டிஃபரன்ஸ் ஆப்ஷன். வெப்பை மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் என்ன அவங்ககிட்ட ப்ராப்ளம்னா பாலுக்கு பால் தான் ஆடுவாங்க. 20 பாலுக்கு 20 ரன் தான் ஆடுறாங்க. அப்புறம் அவுட் ஆகிறப்போ பாயிண்ட்ஸ்ன்றது குறையுது. ப்ளஸ் மீடியம் பேசர்ஸ் இங்கே நல்ல தரமான மீடியம் பேசர்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப டஃபஸ்ட் மேட்சாக போகும். இந்த கிரவுண்டு மீடியம் பேஸுக்கு அதிகமான சப்போர்ட் கிடைக்கும். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸை நம்பி தான் இருக்காங்க. 3 ஸ்பின்னர்ஸுமே ஸ்டார் ஸ்பின்னர்ஸு. மீடியம் பேசர்ஸு கன்சிஸ்டண்ட்டாக பவுல் பண்ணலை. ஸோ அதுபடி பார்த்தோம்னா பிரிஸ்பன் ஹீட்ஸோட பேசர்ஸ் நல்ல அட்டாக் பண்ணுவாங்க. ரெனகேட்ஸில் அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா குவாலிட்டியாக அவங்க மூவ் ஆவாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக விக்கெட் கீப்பிங்கில் கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் லூரா ஹாரிஸை யோசிச்சு பாருங்கள். பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சான்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸாக நம்ம சோஃபி மாரினியும், அதுக்கப்புறமா செகண்ட் சாய்ஸாக ஹீலி மேத்யூஸு, அப்புறம் ஜெஸ் ஜான்சன். இந்த 3 பேர் வந்து போதும். இதுவே வந்து பெட்டரான கேப்டன் சாய்ஸ். இல்லை மீடியம் பேஸில் வந்து நம்ம கேப்டன்ஸ் கொடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா குவாய்ட்டு, சீகா பாண்டியன் கூட கொடுத்து பாருங்கள். பட் இவங்களுக்குள்ளே தான் ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்றது வரும். பேட்டர் வைஸாக அந்த பெத்மோனியும் அதுக்கப்புறம் இந்த சைடில் ஜார்ஜியாவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா கிரேஸ் ஹாரிஸ்க்கு ஒரு கேப்டன் கொடுத்து டாப்பில் இங்கே ஹீலி மேத்யூஸ் கூட வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெனிமா ரொட்ரிகஸ் கண்டிப்பாக சேசிங்கில் பெட்டர் பிளேயரு. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அந்தளவுக்கு பெட்டர் பிளேயர் கிடையாது. சேம் இந்த கிரவுண்டுமே பெரிய கிரவுண்டு. எந்தளவுக்கு ஜெனிமா ரொட்ரிகஸ் வந்து ஆடுவாங்கன்றது தெரியல. போன மேட்ச்சுமே நிறையா கேட்சஸ் எல்லாமே ட்ராப் பண்ணி தான் ஓரளவுக்கு 47 ரன் அடித்தாங்க. அப்புறம் வந்து இன்ஜுரினால வெளியே போயிட்டாங்க. ஸோ நான் அதையும் யோசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வின்னிங் வைஸாக பார்த்தோன்னா 50-50 தான். யார் வின் பண்ணுவாங்கன்றதை கெஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த மேட்ச்சில். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச்சு. முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. இந்த விக்கெட்டு மீடியம் பேசர்ஸ், பேட்டர்ஸ், அதுக்கப்புறமா தான் ஸ்பின்னர்ஸு, அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாட்டு பார்ப்போம். ஹெட்வேர்டில் கிரேஸ் ஹாரிஸ் 14 மேட்ச்சில் 24 ரன் ஆவரேஜ் இருக்காங்க, 6 விக்கெட்டு. வென்யூவில் 5 மேட்ச்சில் 25 ரன் தான் ஆவரேஜ். வென்யூ ஆவரேஜ் போரு. பட் ஆனால் கொஞ்சம் குயிக்காக பேட்டை விட்றப்போ பட்டுச்சு அப்படின்னா 6-4லேயே பாயிண்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். ஜார்ஜியா ரெட்மின்னு 15 மேட்ச்சில் 369, 26 ரன் ஆவரேஜ், நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்காங்க. உங்களுக்கு வென்யூவில் 24 ரன் ஆவரேஜ். ஜெஸ் ஜான்சனு ஹெட்வேர்டில் 19 மேட்ச்சில் 21 ரன் ஆவரேஜ், பட் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க, கம்மி தான். சேம் இங்கே 55 ரன் ஆவரேஜ் வென்யூவில் ப்ளஸ் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. சார்லி நாக்கு 6 மேட்ச்சில் 6 விக்கெட்டு ஹெட்வேர்டில் வென்யூவில் ஆடினதில்லை. லூரா ஹாரிஸு 16 மேட்ச்சில் 14 விக்கெட்டும் க்ரௌண்டில் ஃப்ளாப்பு தான். வின்ஃபீல்டு ஜஸ்ட்டு சும்மா தான். சீகா பாண்டே ஹெட்வேர்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து நிக்கோலா ஹேங்காக்கு 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. சேம் இந்த கிரவுண்ட்லேயும் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அவங்கள கூட கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். பேர்சனு ஒரு மேட்ச் ஆடினாங்க, அதில் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஹீலி மேத்யூஸு 12 மேட்ச்சில் 22 ரன் ஆவரேஜ், 14 விக்கெட்டு ப்ளஸ் ஒரு 3 விக்கெட்டு கிரவுண்ட்லேயுமே எடுத்திருக்காங்க. 28 ரன் 2 மேட்ச்சில் ஆடிருக்காங்க. வெப் 21 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 22. சோஃபி மாரினியும் 9 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க 13 மேட்ச்சில் ஹெட்வேர்டில். பட் வென்யூவில் 12 மேட்ச்சுக்கு வந்து ஒரு 10 விக்கெட் கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. டாட்டின்னு ஹெட்வேர்டில் 5 விக்கெட்டு, பட் பேட்டிங்கில் ஏதாவது ஆடக்கூடிய பிளேயரு. ஜார்ஜியா வேகம் ஹெட்வேர்டில் 10 விக்கெட்டும், வென்யூவில் 8 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்ததான் நிக்கோலா ஃபால்டம் ஹெட்வேர்டில் ஃப்ளாப்பு, பட் வென்யூவில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்காங்க. ப்ரெஸ்டீஜ் பவுலிங் தரது இல்லை. இல்லிங்கூர்த்து 3 மேட்ச் ஹெட்வேர்ட் ஆடி ஒரே ஒரு விக்கெட்டு தான், வென்யூவில் விக்கெட்டே எடுத்தது கிடையாது. குவாய்ட்டு எதிர்பார்க்கலாம், டிஃபரன்ஷியல் ஒரு ஆப்ஷனாக. இப்போ டீம்னு பார்த்தோம்னா டாட்டின்னு
ஹீலி மேத்யூஸ் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கேன். அதில் வெப்பு, நிக்கோலா பர்டன், அதுக்கப்புறம் சோஃபி மேலினியோ, வேகம், சார்லி நாக்கு, ஹிம்டன், சீகா பண்டே. பட் இதில் முக்கியமான பிளேயர்ஸ் கண்டிப்பாக பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஹேங்காக், இவங்க எல்லாருமே மீடியம் பேசஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அவங்கள ட்ரை பண்ணுங்கள். ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணணும், ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குவேரா ஃபேண்டசி ஆப்பில் டியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள், மந்த் எண்டில் வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்மே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் டீம் ஜெஸ் ஜான்சன் கேப்டன், அதை அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். ஹீலி மேத்யூஸ், சோஃபி மேலினியோ கொடுக்கலாம், இல்லை சோஃபி மேலினியோ ஜெஸ் ஜான்சன் கொடுக்கலாம். வேகம், டாட்டின், கிரேஸ் ஹாரி, ஜெனிமா ரொட்ரிக்ஸ் இருக்க பவுலர் எல்லாமே. இதுதான் வந்து பர்ஃபெக்டான 100% யூனிவர்சல் டீமு. ஸோ இதில் நீங்கள் ஒரு சில மாற்றங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராண்ட் லீக்கும் க்ளோஸாக போகலாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனும் 1-2 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓவரால் இந்த WBBL மிடில் மட்டும் கொஞ்சம் ஒரு சில மேட்சஸ் லாஸ் ஆச்சு. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு WBBL தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு BBL பார்க்கலாம்.